ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது, நீ உதாசீனப்படுத்தும் போதும் அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, யாரும் நிரந்தரம் இல்லை. பெற்ற தாய், தந்தை, மனைவி, கணவர், குழந்தைகள் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குரு நான் மட்டுமே. அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாக தான் இருக்கும். நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும். அவை உணர்ந்தும் புரிதல், ஒரு அன்பு விலகும்போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது. இவற்றை எல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான். இதற்கு எவற்றுக்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது தவறு. நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை. இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுறுத்தி விட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய். இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன், கேள். உன் நலனை விரும்பும் உறவுகளாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரனாக, குருவாக, உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும்? உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு. நீ ஏங்க தொடங்கும் போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன். உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன். இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாயல்லவா? அதையே பின்பற்று. நீ எதற்கும் கலங்க வேண்டி இராது. நலமே பெருகட்டும், ஜெயமே உண்டாகட்டும். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாக நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும்
உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் உனக்கு இப்போது கடந்த காலமாக போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். உன் மன தைரியம் எத்தகையது! மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா. உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சியமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன். உன்னை மாயை, விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததாம்? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயாம்? என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கிப் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன். நிச்சயம் உனக்கான காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளை. என் பிள்ளையின் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்வாய்? மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் குவித்து வைத்துள்ளாய். நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை உன் மனதில் பதிந்து வைத்து இருக்கிறாய். அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது. மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய். தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே. வழி என்றவுடன் சாயென்றே உச்சரிக்க சொல்லி வழியை தாண்டி வருகிறாய். அதே போலவேதான் சஞ்சலமுமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே. அதில் ஏன் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை? துன்பத்தை கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய்? ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதானே ஆக வேண்டும். அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நெரிக்கும் போது திணறுவாய். அதற்கு முதலிலேயே அதை நீ எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு. நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.